இலையின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தனி வீடியோவை போடுறேன்னு சொன்னேன். இது 7ஆம் வகுப்பு அறிவியலில் அளவீட்டியல் பாடப்பகுதியில் வந்திருக்கு. இந்த மொனப்பகுதி இருக்குல்ல, அதை இந்த கட்டம் சந்திக்கிற இடத்துல கரெக்டாக வைங்க. என்ன இதில் வச்சுட்டு இப்படி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு, இது கொய்யாவுடைய இலை. சரியா? நான் வச்சுருக்கிறது கொய்யா மரத்தின் இலை. இதை வரைகிறேன். அவுட்லைன் மட்டும் போடணும். எல்லையை மட்டும் போடணும். சரியா? இதை நான் வேணால் ஸ்கெட்ச் பண்ணிடுறேன். முதல்ல நான் வீடியோவுக்காண்டி இதை ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இலையின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். அதில் முதல்ல முழு கட்டத்தை எண்ணணும். அப்படி தானே? முழு கட்டத்தை எப்படி எண்ணுவீங்க? இது ஒரு முழு கட்டம்னு நான் சொல்கிறேன். சரியா? முழு கட்டம்னா இதில் 10 கோடு குறுக்காலையும் இருக்கும், நெடுக்காலையும் இருக்கும். அப்படி தானே? 10 கோடு இருக்கும். அதை முழு கட்டமாக எடுக்கணும். அதை எம்ன்ட்டு எடுங்க. 1 ஒரு எம் 1, இது 1, 2, 3. சரியா? இது 4. அடுத்தது இதில் ஒரு கோடு விட்டுருக்கு. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. எம் 16 இங்கே எழுதிக்கோங்க. எம் = 16. அடுத்தது என் எழுதணும். என் முக்கால் கட்டம். அப்படி தானே? என் முக்கால் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் எழுதியாச்சு. இதை ஒரு முக்கால், இதில் கொஞ்சம் இல்லை பார்த்தீங்களா? அப்போ இதை முக்காலுக்கு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இல்லை. அப்போ இதை என்னு போடுறேன் நான். என் ஒரு எண், இதெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ n = 1. n = 1. அடுத்தது பி என்னது? அரை கட்டம். அரை கட்டம் பாருங்கள், இது ஒரு அரை கட்டம். இது பி. சரியா? பி இது 1. இதில் எதுவுமே வரலை. இது ஒரு பி வருது. 2. இது எம். இது முக்காலுக்கு வரும். இது முக்கால் கட்டம். அப்போ இது என். சரியா? நான் 2 இதில் போட்டு விட்டுட்டேன். இது எம், இது என். சரியா? இது பியில் அரை கட்டம் கரெக்டாக எவ்வளவு இருக்குது? 1, 2 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இல்லை, வேறு இருந்தால் போட்டு விட்டுறேன். சரியா? பி 2. அப்போ க்யூ கால் கட்டம் க்யூ. சரியா? கால் கட்டம் எதெல்லாம் போடலான்னு பார்ப்போமா? இது 2மே கால் கட்டம். இது க்யூ, இது ஒரு க்யூ 2, இது 3, இது அரை கட்டத்தோடு சேர்ந்துடும். அரை கட்டம்னா பி. அப்போ 3 பி ஆயிற்று. சரியா? 3 பி. இது க்யூ. இதில் கொஞ்சோண்டு இருக்குது. 4, 5. இது அரை கட்டம். அரை கட்டம் பி. சரியா? பி. அப்போ 3 + 1 ஆயிற்று. இது கால் கட்டம். இது க்யூ. இதில் ஒரு கால் கட்டம் க்யூ. இதில் ஒரு கால் கட்டம் க்யூ. இது என் சேர்ந்துட்டு. சரி, இப்போ க்யூ எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 க்யூ வந்துட்டு. க்யூ = 8. இதில் 1 இருக்குது. 9 க்யூ இருக்குது. 9 க்யூ இருக்குது. சரியா? 9 க்யூ. பி 4 வந்திருக்கு. அது பியை வேணால் எண்ணிக்கிறோமா? 1, 2, 3, 4 பி வந்திருக்கு. அரை கட்டம். சரியா? இப்படி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு இலையின் பரப்பளவை எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்ப்போம். இந்த வேல்யூஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். இலையின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எம்
ப்ளஸ் 3/4n ப்ளஸ் அரை p ப்ளஸ் கால் n போடணும், கால் q. சரி, அப்போது m ஈக்குவல் டு இங்கே எத்தனை இதில் எழுதுகிறேன், m ஈக்குவல் டு 16, n ஈக்குவல் டு 1, அடுத்தது p ஈக்குவல் டு 4, q ஈக்குவல் டு 9. சரியா, இப்படி எடுத்திருக்கோம். இங்கே வரைஞ்சதில் இவ்வளோ வந்திருக்கு. இப்போ வந்து அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. m வந்து 16 ப்ளஸ் 3/4 இன்ட்டு n, n வந்து 1 ப்ளஸ் அரை இன்ட்டு p வந்து 4 ப்ளஸ் கால் இன்ட்டு q வந்து 9. சரியா, தட் இஸ் ஈக்குவல் டு இதை சுருக்கணும். 16 கூட்டல் 3 இன்ட்டு மேலே உள்ளதை பெருக்கிக்கலாம். 1 3 3/4 கூட்டல் 1 2 2 4. அப்போ இது மேலே உள்ளதை பெருக்கணும். 1 2 2 கூட்டல் 2/1 வருது. இது 2/1 தான். கூட்டல் இதை வந்து அடி கொடுக்க முடியாது. அப்போ மேலே உள்ளதை பெருக்கினா 9/4 வருது. சரியா, இப்போ வந்து சுருக்கணும். இது வந்து ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். 16 2 ஆட் பண்ணால் 18 கூட்டல் 3/4 கூட்டல் 9/4. இதை என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது 4 பொதுவாக வச்சுக்கிறணும். 18 இது என்ன பண்ணணும், இந்த 4ஆல் இந்த ஒவ்வொரு டேர்மையும் பெருக்கணும்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகள்னா இதை சொல்கிறேன். 18ஆல் இந்த 4 எல்சிஎம் எடுத்தால் 4 வச்சு பெருக்கணும்னு அர்த்தம். முதல்ல 18 இன்ட்டு 4 8 32 மீதி 3 1 நாள் 4 3 7 72 கூட்டல் முக்கால் இருக்கலாம். 3/4 இன்ட்டு 4 4ஆல் பெருக்கணும். 1 நாள் 4 1 நாள் 4 அடி போயிடும். அப்போ 1 3 மட்டும் போட்டால் போதும். ப்ளஸ் 9/4 9/4 இன்ட்டு இந்த 4ஆல் பெருக்கணும். 1 நாள் 4 1 நாள் 4 1 9 ஆன்சர். எப்படி எல்சிஎம் போடணும்னு தெரியுதா. அடுத்தது இதை கூட்டுங்க. கூட்டுனா 72 3 75 84 84/4 தட் இஸ் ஈக்குவல் டு வந்து 8 1 நாள் 4 21 சதுர சென்டிமீட்டர் ஆன்சர். சரியா, நன்றி.